சார் அதே ஹைட்டு அதே ட்ரெஸ்ஸு, என்ன முகம் மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்க போறீங்கன்னு வைங்களேன், அது கிடைக்கல. மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வாங்குறது இல்லையா, அந்த மாதிரி தாங்க சார். வச்சுக்கோங்க. சார் அப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏதோ கூட கொஞ்சம் பெட்டரா இருந்தா கூட பரவாயில்ல, இதெல்லாம் என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சீ, இந்த ஆண் வர்க்கமே அயோக்கிய வர்க்கம். பெண் வர்க்கம் பிசாசு வர்க்கமா? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ சார் அடிக்குது, மறுபடியும் கையில கால் வருது. ஒரிஜினல் கிட்னாப்பர்ஸ் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, ஓவர் ஓவர். பேசவே இல்ல, அதுக்குள்ள ஓவர்ன்றீங்க. டேய் கடத்தல்கார கபோதி, நீ தான்டா ஓவரா பேசுற. சாரி மிஸ்டர் நடராஜ், கொஞ்சம் மரியாதையா பேசு. அப்புறம் நீ தான் கடத்தினன்னு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி உன் பொண்டாட்டி உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். ஐயோ வேணாம். ஐயோ என்ன சார் ருக்கு அனுப்புறேன்ற வேணான்றீங்க? சாரி கிட்டா. செல்லக்குட்டி சார் பாத்து சார். அங்க என்ன நடக்குது? அது ஒண்ணு சார், நான் 5 நிமிஷம் நானே கூப்பிடுறேன் சார், நீங்க போனை வைங்க. ஓவர். ஐயோ குட்டியா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஏய் உன்னை யாரு கடத்தினா? ஐயோ என்ன யாரும் கடத்தலீங்க. அப்புறம் எப்படி விட்டாங்க? அட என்னங்க நீங்க லூஸ் மாதிரி கேக்குறீங்க. கொலையில தண்ணியே வரலங்கடா, கொடை நெஞ்சிச்சன்னு விரல வச்சு பார்க்க சொல்றீங்க. வாவ் சூப்பர் சூப்பர், நல்லா சொன்னாங்கல்ல. தேங்க்யூங்க சார். ஏனுங்க யார் இந்த மணி ஏதோ ஷோகேஸ் பர்ஃபார்ம் மாதிரி. ஆமா, நீங்க யாரு? அப்ப நீ யாருமா? நான் ஜோசியரோட வைஃப். என்னது, நீங்க ஜோசியர் வைஃபா? அப்போ அவங்களுக்கு இன்னும் ஒரு மாசத்துல பெரிய கொண்டை இருக்கு. டக்குன்னு போயிட்டா, அதான் சேஃப்டிக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ அந்த வாட்ச் எங்க? அது கையடிச்சிட்டு கழட்டி போட்டேன். இவர் வேற திட்டிட்டே இருந்தாரு, அத கோச்ன்ற மாமியார் விட்டு போயிட்டாங்க. ஓ எல்லாம் எங்க அம்மா வேலை தானே. அப்ப அந்த வாட்ச் யார்கிட்ட மாட்டுச்சு? நம்ம கோபி கிட்ட. இந்த முக்கல நின்னு முக்கி முக்கி பேசிட்டே இருந்தானுங்க. யோக்கிய ராஸ்கல். கோபி கோபி, என்னடா நம்ம ஃபோன் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு, போய் பேட் வாங்கிட்டானுங்களான்னு கேளு. இருடா, அவங்க பாய் கடைக்கு போறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் பேர பேசி வாங்க வேணாமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஃபோன் போடுனா ஃபோன் போடு. ஐ லைக் இட். நீ இப்படி அடிப்பன் தெரிஞ்சுதான் நான் பழைய காமெடி பண்ணேன். இல்லன்னா இவர் புதுசா பண்ணிடுவாரு. ஃபோன் எடுத்து கால் பண்ணு. ஹலோ. டேய் அது அமுக்காமே பேசுறா, கேக்கும். அம்மா பேசுனா கேட்காது. டெக்னிக்கல் ப்ராப்ளம். அது என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் சொல்லி தட்டுமா உனக்கு? ஐ லைக் இட். இப்போ எதுக்கு நீ ஐ லைக் இட் சொன்ன? எப்படி நீங்க அடிக்க போறீங்க, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன். அப்ப ஆரம்பிச்சலாம். நாங்க ஆர்டர் பண்ணி 4 நாள் ஆச்சுங்க, இன்னும் வரல. Where is the product? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க நான் பே பண்ணிருக்கேன். So I have rights to ask you. Just do it, do it, do it, do it. இங்க பாருங்க, நெட்ல இருக்க மாதிரி எனக்கு வரணும். ஆன்லைன்ல அப்லோட் போட்டுருக்கீங்க. This is too much. முதல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணது என்னோட தப்பு. ஹாய் அனி. ஹாய் விக்கி. இப்பதான் வரியா? ஆமா இப்பதான் வரேன். அப்படியா? உன்ன மாதிரியே ஒருத்தன் அந்த ரூம்ல ஏதோ மறைச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு விக்கி. என்ன மாதிரியா? இதே மாதிரியா? ஜி சான்ஸ் இல்ல. இதே black shirt, இதே முகம், இதே முடி, உள்ள போனானே. போ, எடுத்து வா போ. வெச்சி ரொம்ப நேரம் ஆச்சா, அதனால மறந்து போயிட்டேன். விக்கி, வெச்சி 1 நிமிஷம் தான் ஆச்சு. போ. எடுத்துட்டு போனா திட்டுவா போல் இருக்கு. பொக்கே ருக்குவுக்கு தான் வாங்கணும் கண்டுபிடிச்சிருவாளோ? எப்படி சொல்லி சமாளிக்கிறது? ஹலோ ருக்கு. ஹலோ அக்கா, என்ற வீட்டுக்காரருக்கு ஞாபகம் வந்துச்சுக்கா. வாவ், ஹே gift கொடுத்தாரா? இல்லைங்கக்கா, சஸ்பெண்டா கொடுப்பார் போல இருக்கு. அது சஸ்பெண்ட் இல்ல, சஸ்பென்ஸ். அரசக்கா அதே தானக்கா.
எதையோ வாங்கிட்டு வந்து அதை மறைச்சு வச்சிருக்காருங்கக்கா. கேட்டதுக்கு கதகதையா பேசுறாருங்கக்கா. ஓ, அதுதான் விக்கியும் மறைக்கிறானா? ருக்கு, 2 பேரும் உனக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நிஜமாங்களாக்கா? ஆமா ருக்கு, டக்குன்னு கிளம்பு, நம்ம வெளியே எங்கேயாவது கிளம்பி போவோம். அப்பதான் இவங்க கடகடன் ரெடி ஆவாங்க. அக்கா எங்கக்கா போறது? பியூட்டி பார்லர் போலாம். அக்கா சூப்பர்க்கா. அப்ப எனக்கு பானிபூரி வாங்கி தாங்கக்கா. ஐயோ, அதெல்லாம் அங்க கிடைக்காதுமா. ருக்கு, நீ ஒண்ணு பண்ணு, 5 மினிட்ஸ்ல வெளியே வந்துரு. நானும் ரெடியாகி வெளியே வந்துடுறேன். சரிங்கக்கா. ஹனி, இது ஆக்சுவலா நான் ஏன் மறைச்சேன்னா, சாரி விக்கி, உன் ஃபீலிங்ஸ் புரியாம நான் திட்டிட்டேன். நான் வெளியே கிளம்புறேன், நீ கலக்கு. Have fun. என் வைஃப் இவ்ளோ நல்லவளா? என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் வரசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. சூப்பரும் கேக் கட் பண்ணி அசத்தம் கண்டு கொண்டே. இந்த கழுத்து வரை இந்த காதல் வந்து இரு கண் விழித்திருங்கி. இன்னைக்கு நான் தனி மேம். வழக்கமா பூஜைக்கு வர பொண்டாட்டி கரடி இன்னைக்கு காட்டுக்கு போயிடுச்சு. சோ இன்னைக்கு உங்க பர்த்டேவை நீங்களே அசந்து போற அளவுக்கு செலிப்ரேட் பண்ண போறேன். ஹனி மேம மட்டும் கூப்பிடலான்னு பார்த்தா இவன் எதிர்க்க வரானே. இந்த ஆள் வெளியே கிளம்புறான் போட்டுருக்கு. அப்போ ருக்கு மட்டும் கூப்பிடுவோம். என்ன பாக்கி சார், சிம்ரன் மேடம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. குஷ்பு மேடம் லைட்டா இருமல், மத்தபடி ஓகே. மறுபடியும் வெளில கிளம்பிட்டு போட்டுருக்கு. அது டீ சாப்பிட்டு வரலாம். அப்படியா? நீங்க? நான் நல்ல பனியன் செடி வாங்கலாம்னு போறேன். அப்போ ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? அதே கேள்வி நான் உங்களை கேட்கிறேன். நான் கிளம்பிட்டேன். நானும் தான். உள்ளாட வைக்கிற உள்ளாடுக்கு ருக்கு பர்த்டே தெரியுமா? அனிதா பர்மிஷன் கொடுத்து ருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி அசத்த முடியாம போயிருச்சே. காட். ஹனி மேமுக்கு பர்த்டே பக்கி சாருக்கு தெரிஞ்சிருச்சோ? இப்ப நாம வேற நிறைய செலவு பண்ணிட்டோமே. யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக